பிஸ்மில்லா. இது திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர்ல பெரிய பள்ளிவாசல்ல நடத்தப்படுகின்ற மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய சரித்திரம், வாழ்நாள் சரித்திரத்தை அவங்க 9வது நூற்றாண்டோ 10வது நூற்றாண்டோ வாழ்ந்தவர்கள். ஈரான்ல பிறந்து அவங்க அடங்கி இருக்கிற இடம் ஈராக்ல. அவங்களுடைய ஹிஸ்டரி, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் பெரிய சேவை செஞ்சாங்க. அத பல லட்சம் மக்கள் அவங்களுடைய பேச்சை கேட்டு அல்லாஹ் நம்பி, அல்லாஹ் ரசூல் நம்பி வந்தாங்க. பள்ளியாசலுடைய நிர்வாகிகள் இருந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய சரித்திரத்தை சொல்லி அவங்களுக்கு துவா செஞ்சு மற்ற வழிமார்கள் அல்லாவுடைய நேசர்களா வாழ்ந்தவர்கள், உலகத்துல வாழ்ந்தவங்களுக்கு அவங்களுடைய புகழ் எல்லாம் சொல்லி அதுக்கு பிறகு ஊர் முழுக்க சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 70 சட்டிகள்ல சாப்பாடு ஆக்கப்பட்டிருக்குது. 70 சட்டி கிட்டத்தட்ட 2 தெரு சைட்ல வரும். 1200 100 மரக்காவோ என்னமோ கணக்குல வருது. அவ்வளவு சாப்பாடு, கிட்டத்தட்ட 30,000 மக்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு. கூத்தாநல்லூர்ல இருக்கக்கூடியது 100க்கும் மேற்பட்ட தெருக்கள். அந்த 100க்கும் மேற்பட்ட தெருக்கள், எல்லா தெருக்கும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்படி யாராச்சும் விடுபட்டாங்கன்னா, அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு திருப்பி கொண்டு போய் நிர்வாகிகள், சபா உறுப்பினர்கள் கொடுப்பாங்க. இதுல எல்லாமே பாடுபடக்கூடியவர்கள், வாலியண்டர்கள் இருக்காங்க. இது காலையிலேயே நாங்க ஒளிபரப்பு பண்றேன். 25/1/26 இப்ப காலையில 7:05 இப்ப வண்டியில லாரியில ஏற்றிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட சுமார் 20 லாரி 30 லாரி வரும். இப்ப 20 லாரி வந்துருக்குது. அது போதும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. போன வருஷம் 30ன்னு சொல்லிட்டு நிர்வாகத்துல சொன்னாங்க. 30 எல்லா தெருக்கும் கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டு அங்கேருந்து கொண்டு போய் ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எல்லாம் வாலியண்டரா பிள்ளைங்களை ஒர்க் பண்ணுவாங்க, அதில் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, மாஷா அல்லாஹ். இது இப்போ மஜ்ஜியா தெருல ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கு. 2வது லாரி லோடிங் பண்ணி போயிட்டு இருக்குது. அடுத்து பெரிய சைட்லயும் போயிட்டு இருக்குது. இந்த பள்ளிவாசல் இதனுடைய பரக்கத்து ஹால் மரன்னு சொல்லிட்டு இறந்து போன பரக்கத்துள்ளான அவங்க கட்டி கொடுத்தாங்க. நிர்வாகம் யூஸ் பண்றதுக்கும், மக்கள் பொது சேவைகள் ஏதாச்சும் இருந்தாங்க அது தேவைப்படுறதுக்கு அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டி இருக்கக்கூடியது பெரிய பள்ளி மதரசா. இது நூற்றாண்டுகள் தாண்டிய வைசுல் பாக்கியத்து மதரசா அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அதை ஒட்டி பெரிய பள்ளி வாசல். பெரிய பள்ளி வாசலுடைய தோற்றத்தை காட்டுறேன். பெரிய பள்ளிவாசல். அடுத்து நிர்வாக சபை பள்ளிவாசல் நேற்று ஓகே, நம்ம நிர்வாக உறுப்பினர் நிலையத்து போயிட்டு இருக்காரு. ஓகே, பெரிய பள்ளிவாசலுடைய நிர்வாகம் ஆபீஸுடைய என்ட்ரன்ஸ் இது. அதை ஒட்டி இருக்கக்கூடியது பள்ளிவாசலுடைய ஆபீஸு, கடைகள் உள்ளது. அதை ஒட்டி இருக்கக்கூடியது ஆண்கள் பட்டுத்துறைன்னு சொல்லுவாங்க. பெரிய மனுஷர் அங்கே குளிப்பாங்க. அப்போ இங்கே குளிக்கிறது குளம். அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது பெண்கள் பட்டுத்துறை அப்படிம்பாங்க. பெண்கள் மட்டும் குளிப்பாங்க. அது விடிய காலம் குளிப்பாங்க. இப்ப குளிக்கிறதெல்லாம் இல்லை. அந்த காலத்துல 3 மணி 4 மணிக்குள்ள குளிச்சுட்டு போயிடுவாங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி. இப்ப இந்த காலத்துல யாரும் குளிக்கிறது இல்லை, அதனால அதை பூட்டி இருக்குது. இது ஆண்கள் குளிக்கிறதுக்காக உள்ள பட்டுத்துறை. படி இருக்கும், எல்லாம் இருக்கும். அது உள்ளது. அந்த பக்கத்துல இருக்கக்கூடியது வயதானவர்கள் வருவாங்க. அவங்க கண்ணியமா சின்ன பிள்ளைங்க அட்டடிக்காம கொள்ளாம அந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க. அதுக்காக உள்ளது. இந்த ஒளிபரப்பு என்னுடைய நண்பர் அமீனோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அவரு வெக்கப்படுற பின்னாடி போயிட்டாரு. வாழ்த்துக்கள். ஓகே, அதனுடைய தொடர்ல அப்படியே காட்ட பாருங்க. இப்ப பெரிய தெரு சைடு போயிட்டு இருக்கோம். பெரிய தெருல இது அந்த காலத்துல முன்னோர்களால கூத்தாநல்லூர் மக்களுக்கும் வரக்கூடியவர்களுக்கும் இந்த ஹால்ல தங்கி இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி பாத்ரூம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி. நோன்பு காலங்கள்ல கஞ்சி செய்யக்கூடிய இடம். கஞ்சி செஞ்சு மக்களுக்கு ஃபுல்லா நின்று அந்த இடத்துல இருந்து வாங்குவாங்க. அந்த இடம் இப்போ அப்படியே அது இப்போ அந்த இப்போ செயல்பாட்டில் இல்லைன்னு வச்சுங்களேன். அந்த காலத்துல எங்கள் பெரிய தெருல இருந்து உள்ளவங்க மக்கள் எல்லாம் இங்க பாத்ரூம் போவாங்க. பாத்ரூமு அங்க தண்ணி அடி பைப்பு இருக்கும். குளத்துல தண்ணி எடுத்துட்டு போவாங்க. இப்ப கஞ்சி கொட்டாய் மட்டும் கஞ்சிக்கு மாத்திரம் பயன்படுது. ஓகே, இது பெரிய தெரு சைட்ல இங்க சட்டி வச்சிருக்காங்க. இது பெரிய தெரு நோக்கி போற இடம். இந்த இடத்துல சட்டி வச்சிருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 70 சட்டிகள் வச்சிருக்காங்க. ஒரு சட்டிக்கு 17 மரக்கா 18 மரக்கான்னு வச்சுங்களேன். அப்ராக்சிமேட்லி 18 மரக்காக்கு மேல சான்ஸ் இருக்குது. அது 1-2 கூட குறைச்சி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா சுமார் 30,000 மக்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அனுப்புறாங்க. ஓகே, இந்த தகவல்கள் மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. அதே போல ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு, இது எத்தனை வருஷமா செயல்படுதுன்னு கேட்டிருந்தாரு. அதுக்காக நிர்வாக உறுப்பினர்கள், நிர்வாக தலைவர்கள்ட்டையும் கேட்டேன். அவங்க சொன்னாங்க ரெக்கார்டு இல்லை, இது முன்னோர்களால் ஆரம்பிக்கப்பட்டது, ஆனா ரெக்கார்டு இல்லை, எப்போன்னு தெரியல. தொடர்ந்து வருஷம் செயல்படுறாங்க. இது இந்த காலத்திலேயே பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொன்னார் 100 ஆண்டுகளுக்கு மேல அப்படின்றாரு. இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி அப்படின்றாரு. என்னன்னு ரெக்கார்டு இல்லாததுனால சொல்ல முடியல. அப்ப அந்த காலத்துல வாலின்றா மக்கள் கொண்டு போய் ஊர் ஃபுல்லா சாப்பாடு கொடுப்பாங்க.
இப்போ அதே மாதிரி வாலண்டியரா மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள் போறாங்க. பாருங்க லாரி, இது எத்தனாவது லாரின்னு தெரியல, கிளம்பிடுச்சு. இப்படியே குட்டி அணையில வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். முருகன் வாக்கோட்டை பகுதியை வெல்கம் தம்பி. எப்போதுமே நம்ம இதுல உடனே தெரிஞ்ச முருகன் வாழ்த்துக்கள் தம்பி. இது கூத்தானூர்ல நடக்கூடிய சாப்பாடு சீரணியுமாங்க. அவங்க இறந்து போனவங்களுக்காக, அவங்களுக்கு நன்மை சேரணும் அப்படிங்கிறதுக்காக அதில் மக்கள் ஓதி அவங்களுக்காக துவா செய்வாங்க. வாழ்ந்து சரித்திரம் படைச்சாங்க, எங்களை எல்லாம் நேர்வழியில் அழைச்சிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு துவா செஞ்சு அது பிறகு மக்கள், ஊர் மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்குறது. ஓகே, தீன் முகமது வெல்கம் தம்பி. பாக்குறியா தீன் முகமது, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள், சந்தோஷம். இதான் இன்னி உள்ள தகவல். இன்னைக்கு தகவலுக்காக நான் முபாரக் பொது தகவலுக்காக வந்திருக்கேன். ஓகே, இந்த இடத்த மாத்திரம் லேசா காட்டுறேன். அந்த இடத்துல நானும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். இப்போ ஃபஜ்ர் 6:10 முடிச்சு, அதுக்கு பிறகு இந்த சீரணி செஞ்ச சாப்பாடை மக்கள் கொடுத்தாங்க. கொடுத்து அவங்க சாப்பிட்ட ஒரு பாடு அதுக்கு பிறகு வெளியே போயிட்டு இருக்குது. முகமது ஷேக் ஃபரீத், ஓகே தம்பி வாழ்த்துக்கள். பாருங்க சாப்பாடு இப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆகி போயிட்டு இருக்குது. அள்ளி இப்போ இந்த சட்டில இருந்து அள்ளுறாங்க. அள்ளி அடுத்த சட்டில, அந்த சூடு சட்டில இருந்து இறக்கி அடுத்த சட்டிக்கு மாற்றி இதே லாரியில ஏற்றுவாங்க. இப்படி பெரிய தெரு சைட்ல இருந்து வெளியாகும். அடுத்து எங்க மஜ்ஜியா தெரு சைடு, ஜாவியா தெரு, எப்படி எல்லாமே போயிட்டு இருக்கோம். நன்றி முருகன், நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் முருகன். வாக்கோட்டை நீங்க எங்க இருக்கிறீங்க? வாக்கோட்டையெல்லாம் நாங்க எல்லாமே இடம் காலையில வாக்கி வர்றதுதான். ஓகே, கேஎன்ஆர் ஹாஜப்பா, ஓகே. சிராஜ் நல்லா இருக்கு தம்பி. எப்படி இருக்கு தம்பி? சவுதியிலிருந்து சிராஜ் பாக்குறாரு, வாழ்த்துக்கள். ஹாஜப்பா பாக்குறாரு, ஓகே சந்தோஷம். ஓகே, தகவல் இது பள்ளிவாசல் துணை செயலாளர் அல்ல. ஓகே, சில லைவ்ல போகுது உங்களுக்கு வாழ்த்துக்களை. ஓகே, மக்கள் எல்லாம் நின்று வாலியன்று நிக்கிறாங்க. பிள்ளைங்க ஒரு 20-30 பிள்ளைங்க நின்று வாலியன்று நிக்கிறாங்க. அங்கே இது பெரிய தெரு, மற்ற தெருகளுக்கு போறது 2-3 சைடா இது பிரிஞ்சு போவாங்க. மொத்தம் 20 லாரி குட்டியான அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் போவோம். ஓகே, எனிஹவ் அதான் தகவல், இன்றைய தகவல். ஓகே, பார்த்தமைக்கு மிக்க நன்றி. ஃபரீது கான், ஃபைசல் கான் வாழ்த்துக்கள் தம்பி. இது பெரிய தெருடைய என்ட்ரன்ஸ். திருப்பி பெரிய தெரு காட்ட வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஏங்க அது சட்டியில் ஃபுல்லாக்கி அப்படியே எடுத்துருவாங்க. எப்படி எடுத்துறாங்க பாருங்க. எடுத்து கொண்டு போய் அந்த சட்டில கொட்டுவாங்க. சவுதியிலிருந்து ரகசிய முறையில் சவுதியில் மழை பெய்கிறது தம்பி. சிராஜ் இன்னைக்கு இங்கே மழை தம்பி, இங்க மழையா இருக்குது. மக்கள் மழையிலையும் பாடுபடுறாங்க. நம்மளுடைய மாஸ்டர் மீராமதி நிக்கிறாரு, பாக்கி அவருடைய மகன் இருந்தாரு, லெமன் நின்று எல்லாம் நிக்கிறாங்க. நைட்டு வந்து பார்த்து ஒரு லைவ் போட்டேன், சட்டிகள் அடிக்கிறப்போ. இப்ப டெலிவரி ஆகும்போது ஒரு இது போடுறேன். இப்போது சென்னையில இருக்கிறேன், நான் குவைத்தில் இருந்தேன். ஓகே, வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். ஓகே, இந்த தகவல்களோடு இது பெரிய பள்ளி வாசல், கூத்தானூருடைய பெரிய பள்ளி வாசல். ஓகே, சந்தோஷம் முருகன், வாழ்த்துக்கள் முருகன். நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் என்னோட ஆசை. எல்லாரும் நல்லா இருங்க. ஓகே, வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். இது கேஎன்ஆர் டிவியுடைய ஒளிப்பதிவாளர் கஃபூர் அவர்கள் வந்துட்டு இருக்காங்க. கஃபூர் உடனே போயிட்டு இருக்குமாப்ல. ஓகே, சில வாழ்த்துக்கள். ஓகே, மீரா மைதினுடைய மகனார் இவர், ஷாவுல் நினைக்கிற பேர் மறந்து போச்சு. சரி, எனக்கு வாழ்த்துக்கள் தம்பி. லைவ் போட்டு இருக்குது, பரவாயில்ல. இல்ல மீரா மைதின் மர்மம் நினைக்கிறாப்லையே. இவர் மீரா மைதின் மர்ம, நம்ம நண்பர் அலியுடைய மகன். இவர் டென்ஷனா இருக்காரு இன்னைக்கு, மீரா மைதி. ஓகே மீரா, வாழ்த்துக்கள் மாப்பிள்ள, சந்தோஷம். லைவ் போயிட்டு இருக்கு, எது சொல்றியா மக்களுக்கு? சரி, ஓகே சந்தோஷம். ஓகே, பார்த்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்களுடன் நான் முபாரக்.